வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பிரெடேட்டர்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே யோஜா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைப் ஆஃப் பிரெடேட்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க ஒரு மாதிரி வீர பரம்பரை அப்படின்னே சொல்லலாம். இவங்கள யாராவது வீக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அவங்களே போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த கிளானோட ஒரு வீக்கஸ்ட் மெம்பரா இருக்காரு. அவரை போட்டு தள்ள சொல்லி அவங்க அப்பாவே அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க அண்ணன் அவரை போட்டு தள்ளாம அவரை வேற ஒரு பிளானட்டுக்கு தப்பிக்க வைக்கிறாரு. அண்ட் அவங்க அண்ணனை அவங்க அப்பா அவர் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளிடுறாரு. இப்ப தன்னோட அப்பா கிட்ட தான் வீரத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளானட்டுக்கு போய் அதுல இருக்கக்கூடிய கலிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பீஸ்ட வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ கெம்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளானட்டுக்கு போறாரு. அங்க அவருக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் யார் துணையா வரா, டுவர்ட்ஸ் தென் சாதிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. வழக்கமான ஏலியன் பிரெடேட்டர் படங்களோட டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த டெம்ப்ளேட் படி அமைக்கப்பட்ட ஒரு படம் தான். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த கெம்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த லேண்டை காட்டினது, அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி அப்படின்ற மாதிரி நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச மாதிரியான ஒரு பிளானட்டா காட்டியிருப்பாங்க. சாதாரண தாவரங்கள்ல தொடங்கி பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாமே ஒரு விதமான ஆபத்தா தான் சேருது. அண்ட் அங்க ஹீரோ எப்படி சர்வைவ் ஆகுறாரு அப்படின்றது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவர் கூடவே தியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆண்ட்ராய்டு ஹியூமனும் அண்ட் பட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரியேச்சரும் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லே அவரோட அண்ணன் கூட போடுற ஃபைட்ல தொடங்கி கடைசியில அவங்க அப்பா கூட போடுற ஃபைட் வரைக்கும் ஏகப்பட்ட சீக்வன்சஸ் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷுவலா கன்வின்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு படம், அதுவும் 1.25 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எமோஷனல் கனெக்ட் அப்படின்றதெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது பெருசா ஒர்க் அவுட்லாம் ஆகல. பட் ஓவரால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.1 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.